இடம் இல்லை. நம்ம தலைவர் கொடுக்குற அறிக்கையிலவே அவங்க நம்பிக்கையா இருக்காங்க. ஓட்டு போட்ட அப்புறம் எங்களுக்கு செய்யுங்க. அடுத்து 8000 கூப்பன் கொடுக்கறதுலயும் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. அடுத்து மகளிர் விடியல் பயணம் அதுல ரொம்ப வரவேற்பா இருக்கு. அடிப்படை வசதி எல்லாமே கலைஞர் கனவு இல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வீடு இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. நாங்களும் அதை உறுதியோட செய்யுங்கிற எண்ணத்தோட இங்க வந்து தீப்பெட்டி தொழில், கடலை மிட்டாய் இந்த மாதிரி தொழில் இங்க ரொம்ப நல்லா போயிருக்கு. இந்த 1000 ரூபாய் அது இந்த அளவுக்கு 1000 ரூபாய் ரொம்ப ரீச் ஆயிருக்கு. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க போறோம். அதனால மக்கள் அதில் நல்லா இருக்காங்க. 8000 கூப்பனும் வரவேற்புல இருக்காங்க. அது என்னவா ரீச் ஆயிருக்கு? ஏன்னா அங்கிட்டு 10,000 ரூபாய்ன்றாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி. 10 இல்ல, முன்னாடி என்ன சொன்னாரு, 1000 ரூபாய் கொடுத்தாலும் உங்களால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம். அதனால மக்கள் என்ன சொல்றாங்க, திமுக தேர்தல் அறிக்கை மட்டும்தான் நம்புவாங்க, மற்ற அறிக்கையை நம்ப தயாரில்லை. இல்ல 8000 ரூபாய்ங்கிறது சாத்தியமா? தலைவர் எவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுக்காரு, அது சாத்தியம் தானே. அவங்க வேணுங்க பொருளை விடு எந்த கடையில வேணாலும் கொடுத்து வாங்கிக்கலாம்ல, என்ன பொருளாலும் வாங்கிக்கலாம். அவங்க வேணுங்க கம்பெனி அறந்தா தானே கொடுக்க போறாங்க. திமுக ஆட்சி கொடுக்கும், திமுக தான் கொடுக்க போறாங்க. எந்த பணம் வளர்த்துட்டு மக்கள் மத்தியில் செல்லாது, மக்கள் முடிவு எடுத்தாங்க. அதனால தாராளமா நாங்க செய்வோம். விஜய் ஃபேக்டர் மாநிலம் முழுக்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு புதிய சக்தியா வந்து திரை கவர்ச்சியா வருது, நிறைய இருக்கு, போற இடங்கள் எல்லாம் கூட்டம் வருது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இங்க எங்களுக்கு எந்த வித தாக்கமும் கிடையாது. நமது வெற்றி வேட்பாளர் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எஸ் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். விரும்பிய பொருள் விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். வீட்டு வேலையின் சுமை குறைய இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நம்ம கோவில்பட்டியில இருக்கிறோம். திமுக வேட்பாளர் கருணாநிதி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு களம்? களம் நல்ல அமைப்பா இருக்கு, நல்ல முறையா. ஓகே. மக்கள் எவ்வளவு வரவேற்பா இருக்காங்க? மக்கள் வந்து முதலமைச்சருடைய செய்த அந்த விஷயங்கள் ஃபுல்லாவே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மக்கள். ஓகே. பிரச்சாரங்கள் என்ன மாதிரியான வியூகங்களை எடுத்திருக்கீங்க? பிரச்சாரம் மக்களுக்கு அடிப்படை விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும். எங்கேயுமே வந்து குடிநீர், தெருவிளக்கு, பார்கால் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அதுதான் முதல்ல தேவைப்படுது. அதை எடுத்து அதுகளை பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட சொல்றீங்க? மக்கள் என்னென்ன கேட்குறாங்க? மக்கள் வந்து கேள்விக்கே இடம் இல்லை. நம்ம தலைவர் கொடுக்குற அறிக்கையிலவே அவங்க நம்பிக்கையா இருக்காங்க. ஓட்டு போட்ட அப்புறம் எங்களுக்கு செய்யுங்க, அவ்வளவுதான் அந்த கருத்தை சொல்றாங்க. ஓகே. டீ உங்களுக்கு அவுள் டீ, இன்னொரு டீ கொண்டு வருவோம். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் மக்கள் போறப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க, இந்த 5 வருஷத்துல நடந்த அந்த திட்டங்கள்ல என்னென்ன விஷயங்களை எல்லாம் பர்டிகுலர் பண்ணி எதுல எல்லாம் அவங்க ஹாப்பியா இருக்காங்க, இல்லை இன்னும் என்னென்ன வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டு இருக்கோம்ல, அது ரொம்ப இதாக இருக்காங்க. 1-2 விடுவிட்டவங்களுக்கு கூட நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கோம். நல்லா அதை வாங்கி இப்போ 2000 வாங்க போகிறார் தலைவர். அதில் ரொம்ப விஷயமா இருக்காங்க. அடுத்து 8000 கூப்பன் கொடுக்குறதுலையும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. அடுத்து மகளிர் விடியல் பயணம் அதில் ரொம்ப வரவேற்பா இருக்கு. அடிப்படை வசதி எல்லாமே கலைஞர் கனவு இல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வீடு இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. நாங்களும் அதை உறுதியோடு செய்யுங்கிற எண்ணத்தோட இருக்கோம். ஓகே. கோவில்பட்டிங்கிறது ஒரு சின்ன நகரம், அதை சுற்றி நிறைய கிராமங்களை கொண்ட ஒரு தொகுதி தானே. இப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விடியல் பேருந்து பயணம்ங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? பெண்களை மேம்படுத்துறதுக்கு அது உபயோகபூர்வமா இருக்கு. ஆமா, பக்கத்து கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு பூரா யாருமே காசு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயா வராங்க, காய்கறி வாங்கிட்டு போறாங்க, என்ன விஷயத்துக்கு வந்தாலும் வர போக இருக்காங்க. நல்ல முறையா போயிருக்கு, மக்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. எந்த அளவுக்கு அது பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு? ரொம்ப ஏற்பட்ட பேர் அதை விரும்புறாங்க, நல்லாவே பயன்படுத்துறாங்க, மக்கள் நல்லா பயன்படுத்துறாங்க. இப்ப இங்க என்ன மாதிரியான தொழில்கள் மேம்படுத்துறதுக்கு, வேலைக்கு வர்றதுக்கு இதெல்லாம்? இங்க வந்து தீப்பெட்டி தொழில், கடலை மிட்டாய் இந்த மாதிரி தொழிலாம் இங்க ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நம்ம கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தொழில் இப்போ உருவாகிட்டு இருக்கு. ஓகே. அதுல பெண்களுடைய பங்களிப்பு? கார்மெண்ட்ஸ் எல்லாம் பெண்கள் தான் ஃபுல்லாவே. சோ இப்ப வேலைக்கு வந்து போறதுக்கு கூட இது யூஸா இருக்கு. இந்த 1000 ரூபாய் அது எந்த அளவுக்கு? 1000 ரூபாய் ரொம்ப ரீச் ஆயிருக்கு. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க போறோம். அதனால மக்கள் அதுல நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே. இந்த 8000 ரூபாய் கூப்பன், 8000 கூப்பனும் வரவேற்புல இருக்காங்க. அது என்னவா ரீச் ஆயிருக்கு? ஏன்னா அங்கிட்டு 10,000 ரூபாய்ன்றாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி. 10 இல்ல, முன்னாடி என்ன சொன்னாரு, 1000 ரூபாய் கொடுத்தாலும் உங்களால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம். அதனால மக்கள் என்ன சொல்றாங்க, திமுக தேர்தல் அறிக்கை மட்டும்தான் நம்புவாங்க, மற்ற அறிக்கையை நம்ப தயாரில்லை. இல்ல 8000 ரூபாய்ங்கிறது சாத்தியமா அந்த கூப்பன்? நீங்க பாத்துக்கிட்டீங்களா, தலைவர் எவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுக்காரு, அது சாத்தியம் தானே. அவங்க வேணுங்க பொருளை விடு எந்த கடையில வேணாலும் கொடுத்து வாங்கிக்கலாம்ல, என்ன பொருளாலும் வாங்கிக்கலாம். அவங்க வேணுங்க கம்பெனி வாங்கிக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் சொல்லியிருந்தாது இந்த பொருள் வரும்னு நினைப்பாங்க. இப்ப என்னன்னு வாங்குவாங்க? நாங்க கூப்பன் கொடுத்த உடனே அவங்க கடையில் என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்து வாங்கிடுவாங்க.
எது வீட்டுக்கு தேவையோ தேவையான பொருள் வாங்கி எடப்பாடி கொடுப்பாங்களான்னு நீங்கள் பார்த்து வந்தால் தானே கொடுங்க, வந்தால் தானே கொடுக்க போகிறாங்க. ஓகே. திமுக ஆட்சி கொடுக்கும், திமுக தான் கொடுக்க போகிறாங்க. ஆமாம். இந்த மகளிர் உரிமை தொகை மாதிரியே அவங்களும் 2000 2500ன்றாங்க. நிறைய அவங்களும் ஸ்கீம்ஸ் நீங்கள் ஊடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நாங்கள் 1000 ரூபா கொடுக்க முடியாது அவங்க சொன்னாங்கல்ல, அப்போ எப்படி இவங்க 2000 ரூபா கொடுப்பாங்க? மத்திய அரசு டபுள் இன்ஜின் சர்க்கார் அவங்க மத்திய அரசு ஒருவேளை கொடுக்குமா? மத்திய அரசு ஏமாத்த தான் செய்யும். அது வந்து இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, வேற ஸ்டேட்டில் போய் நாங்கள் இலவசம் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் நம்புவீங்க? ஓகே. இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் கிரவுண்ட் லெவல்ல ரீச் ஆயிருக்கா சார்? ஏன்னா இப்போ ஒரு ஒரு செய்தி பார்க்குறவங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சாதாரண மக்கள், பார்ட்டிகள் இவங்களுக்கெல்லாம் போய் ரீச் ஆயிருக்கா? எல்லா வீட்லையும் டிவி இருக்குது பார்த்துக்கோங்க. என்னைக்கு கலைஞர் டிவி கொடுத்தோமோ அதுக்கப்புறம் இப்போ ஸ்மார்ட் டிவிலாம் வந்துருச்சு. அனைவர் வீட்லையும் டிவி இல்லாத வீடு யார் வீடு இல்லை. ஒரு சின்ன வீட்டில் கூட டிவி இல்லாத வீடு கிடையாது. அத்தனை இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல முறையாக அதை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ரீச் ஆயிருக்கும். ரீச் ஆயிடும். கேட்குறாங்களா எப்போ தருவீங்க என்ன ஏதுன்னு அந்த மாதிரிலாம்? அது முடிஞ்சவங்கள கொடுத்துருவாங்கல்ல. இல்ல மக்கள் கேட்குறாங்களா அதை? இந்த கேள்விக்கு இடம் கிடையாது, தருவாங்க, நம்பிக்கை இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகே சரிங்க சார். ஆனா இப்ப இந்த தொகுதி ஒரு வலிமையான தொகுதி இல்ல, திமுகவுக்கு ரொம்ப சவாலான தொகுதி இல்ல, அது எப்படி இருக்கு? இது வந்து வலிமையான தொகுதின்னு சொல்றது தவறு. தவறுதான். வலிமை இல்லாத ஆட்களை அவர் சந்திச்சதுனால வலிமை இல்லைன்னு சொல்றாரு. ஓகே சரிதானா? இப்போதுக்கு வந்து இப்போதான் கலங்கானுக்கும் ஏற்கனவே ரோட்டை நின்று நாங்கள் 428 ரோட்டில் தோந்துருக்கிறோம். அப்பயுமே உங்களுக்கு தெரியும் அது என்னென்ன அலை, என்னென்ன மெத்தேடுன்னு தெரியும். இன்னைக்கு நீங்க பார்த்தா அந்த அளவுக்கு மக்களுடைய ஆர்வமும் விருப்பமும் இருக்கு. முன்னாள் அமைச்சர் சார், அமைச்சரை பத்தி என்ன இருக்கு? மக்கள் தான் பெரிய எஜமான். மக்கள் தான் எஜமான். ஆனா வலிமையா இருப்பாங்க, பணபலம் இருக்கும், பணபலம் இருக்கும். எந்த பணபலத்தையும் மக்கள் மத்தியில செல்லாது. மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தாராளமா நாங்க செய்வோம். ஓகே சார். இன்னொரு பக்கம் சார் கூட்டணி, எங்கட கூட்டணி பயங்கரமா இருக்குல்ல. உங்க கூட்டணி சூப்பர், அதை பத்தி அப்புறம் வரேன். அவங்கல்ல இப்ப டிடிவி தினகரனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கான தொகுதி தானே, 2 பேரும் சேர்ந்து அவரே பிரச்சாரம் பண்றாரு. நீங்க டிடிவி அண்ணாச்சி வந்து இந்த தொகுதியை சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அதுல யாருமே இப்ப இருக்கான்னு கேளுங்க நீங்க. அது எல்லாமே ஆதரவா இருக்காங்க. இங்க உங்க பக்கம் ஆதரவா முக்காசி பேர் சேர்ந்துட்டாங்க. ஓகே. கட்சியில திமுக சேர்ந்துட்டாங்க. அந்த வாக்கு பிரிப்போ அல்லது அந்த அவங்களுக்கு வாக்கு கன்சால்டேட் ஆயிருக்குன்னு எல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ எங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருக்க வாக்கு தான் எங்களுக்கு வந்துருக்கு. எங்க வாக்கு அங்கே போகலை. சரிதானா? நீங்க சொல்ற டிடிவி ஓட்டு எல்லா ஓட்டும் எங்களுக்கு வந்துருச்சு. பிரச்சாரம் பண்றாங்க, வந்து பண்றது பண்ணத்தான் செய்வாங்க எல்லாரும். பயம் இல்லை. என்ன பயம் இருக்கு? ஓகே. உங்க கூட்டணி எங்க கூட நீங்க சொல்லணுமா? ஒவ்வொருத்தரும் இரும்பு மாதிரி, மக்கள் பக்கத்துல இரும்பு மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய வலிமை லேசானதா. எங்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், அடுத்து விடுதலை சிறுத்தை, அடுத்து தேமுதிக, இப்படி பல கட்சி, முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள், எஸ்டிபி, எல்லா விஜயகாந்த், இவர் கமலஹாசன், இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் எங்கிட்ட இருக்காங்க. அத்தனை பேர் அப்படி இருக்காங்க. கிரவுண்ட்ல எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குமா? கிளீனா இறங்கி விளையாடுட்டு இருக்காங்க. ஓகே, அந்த பிரச்சனை இல்ல. ஆமா, சரி பேசுவோம். சந்தோஷம். நம்ம 36 வார்டுக்கும் தேவைப்பட்ட நம்ம அண்ணன் வந்து தொகுதி முழுக்க சாலை வசதி, குடிநீர் எல்லாமே சரி பண்ணணும். அதுக்கு ஒரு முக்கியமா நம்ம தான் வாய்ப்பு கொடுக்கணும். அதிக வாக்கு வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்க வைக்கணும். என்னாச்சு பேசுவாங்க சார். இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதியா இருக்குங்க சார்? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான மக்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு விதமான காம்போசிஷன் இருக்கும். ரிலீஜியஸ் காம்போசிஷன், கேஸ்ட் காம்போசிஷன், இந்த மாதிரியான இடங்கள்ல எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இந்த இடம் வந்து 4 சமுதாயம் சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு ஏரியா. எல்லாமே நெருக்கடியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வர பக்கமான இடங்கள், பஜாருக்கு வரக்கூடிய இடங்கள். இவங்கெல்லாம் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப அடிமம் போச்சு தான் அடித்தாங்க. ஓகே. இப்போ வந்து அது இல்லாத அளவுக்கு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே கவுன்சிலர் கூட சொன்னார்ல, அவங்க ஒரு கவுன்சிலர் தவுமணி, இவங்க ஒரு சித்ராதேவி கவுன்சிலரு, இந்த ஏரியா ரெண்டு கவுன்சிலர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ரோடு வசதி குறைய கிடையாது. அந்த அளவுக்கு படி மக்கள் நல்லா இருக்காங்க, நல்ல ஆதரவோடு இருக்காங்க. வேலை வாய்ப்பு இப்போ கோவை மண்டலம் அந்த பகுதியோ சென்னை தான் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பெரிய ஊரும் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி? ஏன்னா சவுத் வந்து பெரும்பாலும் இங்கே எதுவுமே தொழில் வர மாட்டேங்குது. எல்லாம் சென்னை, மதுரை இல்லைன்னா கோயம்புத்தூரில் நிறுத்திக்கிறாங்க. இங்கிட்ட எதுவும் கொண்டு வர மாட்டாங்கன்னு எல்லாம் இருக்குல்ல. ஆமாம், இப்போ தூத்துக்குடிக்கு வந்துடுது இல்லை, வின்ஃபாஸ்ட் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் தூத்துக்குடி ஆயிருது இல்லை. அதே மாதிரி இங்கேயும் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். தூத்துக்குடியில் எங்களுக்கு எல்லா வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. எல்லாருமே அதில் போய்கிட்டு இருக்காங்க. வேலைகளை இழுப்பூரில் சிப்கோ வந்திருக்கு, எங்கள் தொகுதியில் வந்திருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு, நல்ல நல்ல திட்டங்கள். ஓகே. ஸோ வளர்ச்சி திட்டங்களுக்கான வேலை. ஆமாம், முன்னாடிலாம் ஒரு ஓப்பனாகவே சொல்ல போனால் நகரமன்ற தலைவர் இருந்தால் நாங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் கமிட்டி வச்சு.
இப்போல்லாம் தேர்வு பண்ணி தான் வரணும். ஓகே. எந்த ஒரு கையூட்டு இல்லாமல் நேரடியாக இன்ட்ரி பண்ணி தான் வராங்க. தலைவர் சொல்லுவதுமே எல்லாரும் குரூப் எழுதி பாஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு சமரசம் கிடையாது. நேரடி யார் வந்தாலும் எழுதி தேர்வு எழுதி வேலைக்கு வந்துக்கிடலாம். அவங்க முயற்சியில் வந்துக்கிடலாம். நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே. இப்போ உங்கள் கட்சியினுடைய தலைவராகட்டும், கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்களாகட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, இவங்களுடைய பிரச்சாரங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுமா இருக்கு? நல்லா இருக்கு. அன்னைக்கு கனிமொழி அக்கா வந்தாங்க, உதயநிதி வந்தாங்க. ரொம்ப ஒரு எழுச்சியாக இருந்துச்சு. நல்லா வரவேற்பு எழுச்சி. தலைவர் தூத்துக்குடிக்கு வந்தாங்க, எங்களை அறிமுகப்படுத்துனாங்க. அப்போலாம் மக்களுடைய ஆர்வம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு சீட் கொடுத்த அந்த அறிவிப்பு வந்தப்ப எப்படி இருந்துச்சு? இங்க தொகுதிக்குள்ள எவ்வளவு வரவேற்பு? நான் எதிர்பார்க்கல. சீட்டு கொடுத்தோட கண்ணீர் விட்டுட்டேன். என்னால முடியல. அந்த அளவுக்கு வாய்ப்பா தலைவர் என்ன அறிவிச்சிருக்காரு. சந்தோஷ கண்ணீர். ஏன் கண்ணீர்? இப்படி நம்மளையும் ஒரு எளிமையா அறிவிச்சிட்டாங்கிற ஒரு நினைப்புல. அதாவது கட்சி தொண்டனா இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேணும். ஓகே ஓகே சார். விஜய் ஃபேக்டர் மாநிலம் முழுக்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு புதிய சக்தியா வந்திருக்காரு. திரை கவர்ச்சி அவருக்கு நிறைய இருக்கு. போற இடங்கள் எல்லாம் கூட்டம் வருது. ஸோ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் இங்க? எங்களுக்கு எந்த வித தாக்கமும் கிடையாது. எங்களுக்கு தாக்கம் இல்லை. ஸோ அந்த அவர் அதெல்லாம் கிடையாது. வாக்க பிரிச்சாருன்னா எந்த அப்பச்சும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்ப அதனால சேதாரம் கிடையாது. ஸ்டாலின் வந்து மீண்டும் முதலமைச்சராக நீங்கள் உதயசூரியன் தினத்துக்கு வாக்களிக்கணும். உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாயா வைத்திருக்காங்க உரிமை தொகையை. அடுத்து வந்து 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்க. வந்த உடனே நீங்கள் நினச்ச கடையில் பொருள் வாங்கிக்கிடலாம். 5 வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தாரு. இப்போ 8 வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தாங்க. உங்களுக்கு விடியல் பயணம் இலவசமாக கட்டணமில்லாத பயணமாக கொடுத்தாங்க. பயன்படுத்திக்கலாம். பல திட்டங்கள் வருது. அதை நீங்கள் பயன்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்குவதற்கு நீங்கள் உதயசூரியன் என்பதுக்கு வாக்களிக்குமாறு உங்களுக்கு நன்றி. வணக்கம். வந்துருச்சா? நன்றி. ரைட். நன்றி. ரைட். நன்றி 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 நன்றி. என்ன சார், கோவில்பட்டி கடுமையாக வெயிலாக இருக்குது. பிரச்சாரம்லாம் எப்படி? உச்சி வெயில் ஆகிடுச்சு. படித்தானே ஆகணும். வெயில் வந்து மேலே உள்ள அமைப்பு நம்ம என்ன செய்ய முடியும்? நிழல் தேடுறதே கஷ்டமாக இருக்குது. நிழல் உட்காரச்சு. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், பிரச்சாரத்துக்கு எதையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. இல்லை, வெயிலில் ஏதாவது சிறப்பு? ஆமாம், இவ்வளோ நேரம் மறுபடியும் 12 வரைக்கும் முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே. அந்த உச்சி வெயில் டைம் மட்டும் இல்லை. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நார்மலாக நம்ம வந்து வீட்டில் இருப்போம், இல்லை வேலையில் இருப்போம், அந்த மாதிரி தானே. இப்போ பிரச்சாரத்தில் காலையிலேருந்து 7 மணிலேருந்து போகிறோம். அதே மாதிரி மதியத்துக்கு மேலேயும் போகிறோம். இப்போ அதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக ஆகாரங்களோ இல்லை உடைகளோ அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா? ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கெல்லாம் யாருக்கு? வேட்பாளர் நீங்கள், மக்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் எதுவும் பண்ணுறது இல்லை. உணர்வோடு வராங்க. அந்த எதிர்பார்ப்பு யாருக்கும் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உணர்வோடு வராங்க. நாங்கள் அறிவிச்சது அதனுடைய வேகத்தில் எல்லாரும் ஒரு குஷியாக போய்கிட்டு இருக்கோம். எப்போ உள்ள கூட்டம். ஓகே ஓகே. நன்றி, வணக்கம். நமது வெற்றி வேட்பாளர் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எஸ் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். விரும்பிய பொருள் விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். வீட்டு வேலையின் சுமை குறைய இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000.